செங்கோட்டையினால வெளியே போனவங்க 100 பேர் இருக்கிறாங்க. முத்துசாமியிலேருந்து தோப்பு வெங்கடாச்சலத்துலேருந்து அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இணையணும்ல. ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் கொடுத்தாங்களே ஜெயலலிதா அம்மா, அப்பயும் செங்கோட்டையன் போர்க்கொடி உயரத்தில் அவங்க இந்த மண்ணை விட்டு மறையும் வரை செங்கோட்டையனுக்கு பதவி கொடுக்கல. எம்எல்ஏ மட்டும்தான். ஏன் அமைச்சர் பதவியிலே நீக்கினாங்க? ஏன் கட்சி பொறுப்புலேருந்து நீக்கினாங்க? நீங்கள் கட்சிக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுறது, புரியுதா? அதுக்காகத்தான் கட்சியோட கைகோர்க்க நினைக்கல, கைப்பற்ற நினைக்கிறீங்க. அமித்ஷா முதல் வந்து எடப்பாடி கூட கூட்டணின்னு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு வகிக்கணுன்றது ஆசை தான், இல்லைன்னு சொல்லுங்கள். பிஜேபிக்கு அவங்க ஆசையை வெளிப்படுத்த உரிமை இருக்குது. இல்லை, இது வரைக்கும் பிஜேபி வந்து இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது கூட இது மாதிரி பேசலையே சார். திமுக மைனாரிட்டியாக ஜெயித்தாலும் நாங்கள் பங்கு கேட்க மாட்டோம்னு திரும்ப சொல்லுவாரா? செல்வப்பிரதிக்கு சொல்லுவாரா? இப்போ அமித்ஷா சொல்லியிருக்கலாம்ல, இதெல்லாம் உங்கள் உள்கட்சி விவகாரம், நீங்களே போய் பார்த்துக்கோங்க. ஏதோ உங்களுக்கு கட்டசிக்காக நான் பார்த்தேன், அவ்வளோதான். ஒரு மரியாதை. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதவியிலிருந்து இந்த தூக்கிய பிறகு அடுத்த நாளே பார்த்தா உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்புக்கான பின்னணி என்ன சார்? இல்லை, அது ஒரு பின்னணியும் இல்லை, முன்னணியும் இல்லை. அவர் செங்கோட்டையன் வந்து அவருடைய பர்சனல் அஜெண்டா எதுக்கோ வந்து ஒரு போர்க்கொடி, இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் சொல்கிற காரணம் எதுவும் பொருத்தமான காரணமும் கிடையாது. இது எல்லாரும், அதாவது அதிமுகவுக்கு எதிர்ப்பான மனநிலையில் இருக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு அதிமுகவுக்கு எதிர்ப்பான மனநிலையா இல்லை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சொல்ல வர மனநிலையா? அதிமுகவுக்கு எதிர்ப்பான மனநிலையில் இருக்கிறவங்க அடுத்த கட்டம் வாரிசே இல்லாமல் தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ இல்லை தாத்தாவோ முதலமைச்சராகவோ இல்லை கட்சி தலைவராகவோ இல்லாமல் ஒரு பாமரன், ஒரு விவசாயி அந்த உச்சபட்ச பதவிக்கு வந்துட்டா உள்ளுக்குள்ளேயும் வைத்தறிச்சல் இருக்கும், வெளியேயும் வைத்தறிச்சல் இருக்கும். அந்த எடப்பாடி மேலே இருக்கிற பர்சனல் வைத்தறிச்சலும் சிலது இருக்குது. கடந்த காலங்களில் வந்து இப்போ நம்ம சீனியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள் அரசியல் இருக்கும். கண்டிப்பாக. இப்போது உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருப்பார், அவர் உங்களோட மேலே வந்திருப்பார். அதை ஜீரணிச்சிக்க முடியாது. அதை ஜீரணிச்சிக்கிற பெருந்தன்மை அரசியலில் அந்த பக்குவம் இருக்கணும். இதே செங்கோட்டையன் வந்து சீனியர் தானே. நான் எம்ஜிஆர் கூட இருந்தேன், அண்ணா கூட இருந்தேன், பெரியார் கூட இருந்தேன், இதற்கு மேலே விட்டேன்னா காமராஜர் கூட இருந்தேன், அதெல்லாம் விட்டானா நான் வல்லபாய் பட்டேல் கூட காந்தி கூட இருந்தேன்னு கூட சொல்லுவார். அது வேறு விஷயம். ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் கொடுத்தாங்களே ஜெயலலிதா அம்மா, அப்பயும் செங்கோட்டையன் போர்க்கொடி உயரத்தில் அவர் ஜூனியர் தானே. ஆமாம். 2 முறை ஓபிஎஸ்க்கு கொடுத்தாங்கல்ல. அப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு இல்லாத ஆளுமையா, அவங்களுக்கு இல்லாத ஞானமா? அவங்க ஏன் செங்கோட்டையன் கொடுக்கல? 2000 அதே மாதிரி 12 ஏன் செங்கோட்டையனை நீக்கினாங்க அவங்க பதவி? அவங்க இந்த மண்ணை விட்டு மறையும் வரை செங்கோட்டையனுக்கு பதவி கொடுக்கல, எம்எல்ஏ மட்டும்தான். ஏன் அமைச்சர் பதவியிலே நீக்கினாங்க? ஏன் கட்சி பொறுப்புலேருந்து நீக்கினாங்க? இல்லை, திரு செங்கோட்டையனா திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை நீக்கினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரை சேர்க்கவே இல்லையே. அவரை சேர்த்துட்டாங்கல்ல அமைச்சரவையில், இவரை சேர்க்கவே இல்லையே. அதுபோல் நிறைய பேரை நீக்கியிருக்காங்க, நிறைய பேரை சேர்த்துருக்காங்க, ஆனால் இவரை சேர்க்கவே இல்லையே. அப்போ அது கேள்விக்குறி வருதுல்ல. எவ்வளோ பேர் எஸ்டி சோமசுந்தரத்தை எடுத்துக்கிட்டா, திருநாவுக்கரசர், கேகேஎஸ்எஸ்ஆர், எவ்வளோ பேரை நீக்கியிருக்காங்க, மறுபடியும் சேர்த்துருக்காங்க. ரைட்டா? இவரை சேர்க்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அந்த சீனியாரிட்டியை சொல்லி என்ன பிரயோஜனம்? அடுத்தது சசிகலா அம்மையாரை 2017 நீக்கிறாங்கல்ல. ஓ பன்னீர்செல்வம் தானே நீக்கிறாரு. அவர் தானே தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவர் தானே முதல் கையெழுத்து, அவர் தான் நீக்கிறாரு. அப்போ செங்கோட்டை எங்கே இருந்தார்? கோபிச்செட்டிப்பாளையத்தில் உட்காந்தாரா? சொல்லுங்கள், அப்போ எங்கே இருந்தார்? அதற்கு பிறகு துணை போய் இந்த டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வம் முதல் கையெழுத்து போட்டு நிற்கிறார். ஆமாம். எடப்பாடியெல்லாம் அடுத்த கையெழுத்து தானே, முதல் கையெழுத்து போட்டு நிற்கிறார். அப்போ செங்கோட்டை எங்கே இருந்தார்? சொல்லுங்கள். இதே அதிமுகவில் தான். இப்போ எப்படி புது ஞானம் வந்துச்சு? அதே மாதிரி தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விவசாயிகள் சேர்ந்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டு சூழ்நிலையில் ஆளுங்கட்சியின் அச்சுறுத்தல் எல்லா விதத்துலேயும் இருக்கும். எல்லா விதத்துலேயும் அந்த இக்கட்டை கொண்டு வருவாங்க. கரெக்டாக? அதையும் மீறி அந்த விவசாய பெருமக்கள் கட்சி சார்பு இல்லாமல் நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம். எங்களுக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஐயா மாரப்ப கவுண்டர் விவசாயி 1950களில் கனவு கண்டது. காமராஜர் கூட அது செய்யணும்னு நினச்சாரு, முடியல. 70 ஆண்டு கனவை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னு ஒரு பாராட்டு விழா அவங்க நடத்துகிறாங்க, கட்சி சார்பு இல்லாமல். அதில் ஜெயலலிதா அம்மா படம், எம்ஜிஆர் படம் இல்லைன்னு இவர் போர்க்கொடி உயர்த்தினார்ல. இல்லை, அந்த கோபம் நியாயமான தானே சார்? ஏன்னா இப்போ அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டமே அம்மா ஆட்சி இருக்கும் போது தான் அது நிறைவேற்றப்பட்டது. அதில் வந்து அம்மாவுக்கு ஒரு
இது பொருந்தும். அப்படிங்கும்போது அவர் கேட்கறது என்னன்னா, ஏன் அம்மா போட்டோ இல்லை, எம்ஜிஆர் போட்டோ இல்லை, அம்மா ஆட்சின்னு சொல்லி நடத்திட்டு இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி போட்டோ நிற்கினது ஏன் சொல்லிட்டாருல. இப்போ கட்சி அதுக்கு வருத்தம் தெரிவிச்சா, இல்லைன்னா எடப்பாடியார் அதுக்கு வருத்தம் தெரிவித்தாங்க, விளக்கம் கொடுத்தாங்க சரியா? அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுத்தார் சொல்லுங்கள்? இந்த மாதிரி 10 நாள் கெடு கொடுத்தாரா, 15 நாள் கெடு கொடுத்தாரா, இல்லை அதுக்கப்புறம் மாறிட்டாங்களா? சரி, அந்த நேரத்திலே பக்கத்தில் அந்தியூர் தொகுதியில் சண்முகவேல் அதிமுக சார்பாக அவர் தோக்குறார், திமுக ஜெயிக்குது 2021. அதையும் அந்த இடத்துல சொன்னார். அந்த விவசாய பிரச்சனை சொல்லும்போது சொன்னார், இந்த அந்தியூரில் எதுக்கு நம்ம தோற்றோம் அப்படின்னா 1275 ஓட்டில் தோற்றுது. எப்படி தோற்றோன்னா கட்சிக்குள்ளே உள்ளடி வேலை செய்தாங்க. ஆனால் அங்கே டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நினைச்சு தெரியுமா, 1212 ஓட்டு வாங்குச்சு. அது சேர்ந்தா கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் அன்றைக்கி சொல்லி இவர் டிடிவி தினகரன் தனியாக நின்றார், அது தவறு இல்லையா, அவர் சேர்த்துருக்கணும் இல்லையா சொன்னாரா? அந்த உள்ளடி வேலை பார்த்தது யார் சார்? ஏன் இவர் சொல்லலை? அன்றைக்கி ஏன் இந்த ஞானம் வரல அவருக்கு? சீனியர் தானே. 2021 டிடிவியை சேர்த்துருக்கணும்னு ஏன் சொல்லலை இவர்? சொல்லலைல்ல. அப்போது இன்றைக்கி சொல்கிறாருன்னா அப்போது வேறு ஒரு அஜெண்டா, அதாவது அவரோட முக்கியத்துவம் குறையுது. அது ஓப்பனாக சொல்கிறாரு சார், கட்சியிலேருந்து என்னை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி தோணுது, எந்த ஒரு கட்சி நிகழ்வுக்கு என்னை வந்து அழைக்கிறது இல்லை, கலந்து பேசுறது இல்லை அப்படின்னு சொல்கிறார்ல சார். நீங்கள் தானேங்க கலக்கணும். சரி, செயற்குழு பொதுக்குழு கூட்டம் எத்தனை தடவை நடந்துச்சு 2023 ஓபிஎஸ்ஐ நீக்கிலேருந்துலேருந்து நடந்துட்டு இருக்குதுல்ல, அதில் என்ன பேசினார் இவர்? இருந்தார்ல, ஏன் வாய் மூடி மௌனியமாக இருந்தார்? கட்சி பிரச்சனை எதுனாலும் சொல்கிற இடம் இதுங்க, பொதுக்குழு செயற்குழு தானுங்க. அங்கே அடிச்சுக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க பயங்கரமாக. ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதே சொல்லுவாங்க, கீழே இருக்கிற நிர்வாகி சொல்லுவான் மேடையை பார்த்து, நான்லாம் அது படிச்சிருக்கிறேன், மேடையை பார்த்து சொல்லுவாம்மா மாவட்ட செயலர் என்னை ஏமாத்துறாருமா, இவர் தூக்குங்கம்மா அப்படின்னு கத்துவாங்க. அந்த மாதிரி பேசாமல் இருன்னுவாங்க. இதெல்லாம் வந்து எல்லா கட்சியிலையும் செயற்குழு பொதுக்குழு நடக்கும். வெளியே வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க, அங்கே தான் கருத்துக்களை பரிமாடுவாங்க. இவன் என்னை ஏமாத்துறான், இவன் அப்படி பண்ணுறான், இவன் கட்சி வேலை செய்யறதில்லை, இதெல்லாம் இவன் துரோகம் பண்ணுறான், இவன் எதிர்கட்சி கூட ரகசிய கூட்டணி செய்கிறான், இதெல்லாம் பேசுவாங்க. பேசி இந்த பிரச்சனை வெளியே வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க. அங்கே தான் பேச வேண்டியது. அங்கே என்ன பேசினார்? சரி, இப்போ கூட மூப்பனாருடைய நினைவு நாள் தானே அன்றைக்கி, ஆகஸ்ட் 30 இப்போ தானே முடிஞ்சு. இப்போ அந்த கூட்டத்தில் எடப்பாடி எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, ஓபிஎஸ் டிடிவி கிடையாது, கூப்பிடலன்னாங்க. அதை முடிஞ்சு எங்கே வந்தார்? எம்ஜிஆர் மாளிகையில் ராயப்பேட்டையில் 85 மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். எடப்பாடி கலந்துக்கிட்டார்ல, அதில் செங்கோட்டையும் இருந்தார்ல, ஏன் சொல்ல? 2 நாள் கழித்து வெளியே வந்து உட்காந்து பேட்டி கொடுக்குறீங்க. இதான் சீனியருக்கு அடையாளமா? இதான் கட்சி கட்டுப்பாடுக்கு அடையாளமா? இதான் விசுவாசத்துக்கு அடையாளமா? எல்லாம் எவ்வளோ பெரிய கேள்விக்குறி இருக்குது. இல்லை, இப்போ கட்சி ஒன்றிணையணும், விடுபட்ட அதாவது அதிமுக விட்டு போன முக்கிய நிர்வாகிகளாக இணையணும், அவருடைய அஜெண்டா கிடையாது. அப்படி அதை தான் சொல்கிறேன். இப்போ செங்கோட்டையினால் வெளியே போனவங்க 100 பேர் இருக்கிறாங்க. முத்துசாமியிலேருந்து தோப்பு வெங்கடாச்சலத்துலேருந்து அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இணையணும்ல. அவங்க இணைஞ்சாதானே கட்சி வளர்ச்சி பெறும். அவங்கள இணைச்சிடுவாரா சொல்லுங்கள்? வேறு கட்சி வந்துடுவாரா? இல்லை, திமுக போயிட்டாங்க. ஆமாம், கூட்டு வரணும்ல. அப்போ தனி கட்சியில் டிடி வச்சிருக்காரு. அது சொல்லுங்கள். திமுகவுக்கு போனால் கூட்டு வரக்கூடாது, ஏன்னா அவருக்கு பகச்சிக்கூடாது திமுக. அதான காரணம். இல்லை, அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா சார், கேபி ராமலிங்கத்தை கூப்பிடுங்க, எல்லாரையும் திருநாவுக்கரசரை கூப்பிடுங்க, கே சாரை கூப்பிடுங்க, சேகர் பாபுவை கூப்பிடுங்க, சொல்லுங்கள். எல்லாரையும் கூப்பிடணும்ல, பேர் சொல்லி அழைப்பு விடணும். செங்கோட்டையன் அது மீடியேட்டராக இருந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தலாம்ல. இல்லை, இப்போ அதிமுக கூட்டணிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அந்த 3 பேர், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா. எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் நாங்கள் வர அப்படிங்கிறாங்க. இந்த கதையே வேணாம், செலக்டடாக சொல்லுங்கள். இப்போ எந்த நிபந்தனை இல்லாமல் டிடிவி சொல்கிறாரு, முதலமைச்சர் வேட்பாளரே இவர் இருக்கக்கூடாதுன்றாரு, அவர் நிபந்தனை இல்லாமல் சொல்கிறீங்க, சொல்லுங்கள். அதனால் இதெல்லாம் எப்படின்னா, கட்சிக்குள்ள குழப்பத்தை விரைவிச்சு துரோகம் பண்ணி கட்சி அலுவலகத்தை அடித்து உடைச்சி இருக்கிற எல்லா நீதிமன்றங்களும், இந்திய நீதிமன்றங்களில் மொத்தத்தையும் வழக்கு தொடுத்து கட்சிக்கு எதிராக ரெட்டலைக்கு சின்ன தேர்தலையும் நின்று தோல்வியுற்று கட்சியோட அலுவலகத்தை உடைச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு சீல் வச்சு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போயும் நீதிமன்றத்தில் போய் செயற்குழு பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி, இதற்கு மேலே என்னென்னா பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லா விதத்துலேயும் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சி மக்கள் செல்வாக்கும் இல்லாமல் நான் நிபந்தனை இல்லாமல் சேர்றேன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அந்த மாதிரியா சேர்ந்தாங்க? எஸ்டி சோமசுந்தரனாலும் திருநாவுக்கரசர் மறுபடியும் வந்தார், ஆரம் வீரப்பன் வந்தார், இவங்களாம் எப்படி வந்து சேர்ந்தாங்க?
தலைவா உன்னை ஏற்றுக்கிறோம், எம்ஜிஆராக இருந்தாலும் நீங்கள் தான் என் தலைவர், வருத்தம் தெரிவிக்கிறோம், செய்யுங்க. யார் வேணான்னா? நீங்கள் கட்சிக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுறது, புரியுதா? அதுக்காகத்தான் கட்சியோட கைகோர்க்க நினைக்கல, கைப்பற்ற நினைக்கிறீங்க. அந்த குழப்பத்தையெல்லாம் மீறி எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு ஆளுமை 2017 அந்த மனுஷன் வரும்பொழுது அவர் யாருன்னே உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கண்டிப்பாக பெரிய அளவில் தெரியுமா அவரை பற்றி? தெரியாது. சேலத்தில் எடப்பாடியில் ஒரு எம்எல்ஏ, அவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் ஒரு அமைச்சர், அவ்வளோதான். 10ஓட 11 அப்படி தான் தெரியும், ரைட்டா? இந்த அளவுக்கு ஆளுமையோடு அவர் செயல்படுவார்னு நினச்சாங்களா? எந்த அளவுக்கு அந்த 4 வருஷத்தில் இங்கேயும் கட்சிக்குள்ளேயும் குழப்பம், அதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக எதிர்கட்சி, அப்போ திமுக கிட்டேருந்து எந்த அளவுக்கு அழுத்தம், தேசிய அளவுலையும் அழுத்தம், எப்படியா இந்த கட்சியை பலவீனப்படுத்தணும்னு. அதை மீறி காலம் அடையாளம் கொடுத்த ஒரு தலைவர் எந்த அளவுக்கு கட்சியை வழிநடத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், 7.5% இடஒதுக்கீடு, கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரி, சேலத்தில் கால்நடை பூங்கா, 11 மருத்துவக் கல்லூரிகள், 67 கலைக்கல்லூரிகள், 7 சட்டக் கல்லூரிகள், 27 பாலிடெக்னிக்கள், அதுவும் விவசாயிகள் கல்லூரி, இத்தனையும் ஆரம்பித்து இதெல்லாம் மீண்டு வரும்போது கொரோனா, முதல் கொரோனா. அந்த கொரோனா அப்போ மனுஷனுக்கு என்னன்னே தெரியாது, என்ன நோயினே தெரியாது. காற்றுல பறந்து வந்து எமன்னா தூக்கின்னு போயிடும் உயிரை. ஒரு தெருவில் ஒருத்தருக்கு அடி பட்டாலும் சரி, இது கொரோனான்னு அந்த தெருவையே தகரம் போட்டு மூடிடுவாங்க. ஆமாம், லாக் பண்ணிடுவாங்க. ஆஸ்பத்திரியில் கட்டமைப்பு கிடையாது. ஒரு ஆஸ்பத்திரியில் மிஞ்சி போனால் ஒரு 50 படுக்கை இருக்கும், 100 படுக்கை இருக்கும், 500-5000 பேர் வரோம் கொரோனாக்கு. டாக்டருக்கு பற்றாக்குறை, செவிலியர் பற்றாக்குறை. இந்த கட்டமைப்பு வசதியெல்லாம் யார் செய்கிறது? இதையெல்லாம் மீண்டு எடுத்து அவர் அந்த நேரத்தில் அம்மா உணவகத்துலேயும் 3 வேளை உணவு, இலவச உணவு கொடுத்து, கொரோனா நேரத்தில் டாக்டருங்களையும் செவிலியரையும் அப்பாயின்ட் பண்ணி அவங்கள அந்த நேரத்தில் கொரோனா காலத்தில் எந்த அளவுக்கு உதவி செய்தார். அரசாங்கத்துக்கு 3.5 லட்சம் கோடி பட்ஜெட் நம்மளுது, ஒரு நயா பைசா வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு. ஆனால் அரசு ஊழியர்களுக்கு 31ஆம் தேதி அக்கௌண்ட்டில் சம்பளம் போயிடும். அந்த கொரோனா காலத்தில் ரேஷனில் எல்லாமே இலவசமாக போட்டார். ரேஷனில் இவ்வளவு செய்தாரா இல்லையா? அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை. அதே மாதிரி நீட்டுக்கு எதிராக என் பாக்கெட்டில் ரகசியம் இருக்குதுன்னாரு யார்? நம்ம உதயநிதி. ஆமாம், கீழே எடுத்து போட்டால் எடப்பாடி அது திருடிடுவார். அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பண்ணிவிடுவோம். மான ரோஷம் சூடு சொரணை இருந்தால் உடனே நீட் ரத்தாயிடும், நாங்கள் முதல் கையெழுத்து போட்டுருவோம் அப்படின்னாரு. ஆனால் நீட்டுக்காக இவர் போய் மோடி கூடியோ இல்லைனா ஆர்ப்பாட்டம் செய்து அரசியல் பண்ணல, நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தார். அதே நேரத்தில் ஏழை பிள்ளைகள் மருத்துவம் படிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. +2 முடிச்சிட்டா கூட நீங்கள் வெறும் +2 அடிப்படையில் நம்ம நீட்டு இல்லாத பொழுது எம்பிபிஎஸ் சேரும்போதும் புள்ளி வரத்தை எடுத்து பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு அரசு பள்ளியிலையோ கார்பரேஷன் பள்ளியிலையோ 6 பேர் 7 பேர் சேர்ந்தால் பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு பண வசதி கிடையாது. அந்த பிள்ளைங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக முடியாது. ஆனால் கவர்மெண்ட் கோட்டாவில் தான் போகணும். கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் மார்க் இருக்காது +2ல், ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல். அப்போது அந்த காம்படிஷனில் ஒரு 6 பேர் 7 பேர் தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா கூட 8 பேர் சேர்ந்துருந்தான், அவ்வளோதான். ஆனால் இவர் 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்து ஒரே வருஷத்தில் 412 பேர் சேர்ந்தான். அன்றைக்கி கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற ரிக்ஷா ஓட்டுற ஒரு பிள்ளை அங்கே போய் படிச்சு, அங்கே போய் எம்பிபிஎஸ் ஸ்டெத்தோஸ்கோப் போட்டு டாக்டர் ஆனோம். இல்லை இப்போ இன்றைக்கி 2818 பேர் டாக்டர். இல்லை சார், இப்போ இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உள்கட்சிக்குள்ளேயும் இவ்வளோ அழுத்தம் இருக்குது. எப்படி சார்? உள்கட்சிக்குள்ளேயும் இருக்குது, கூட்டணி கட்சிக்குள்ளேயும் இருக்குது சார். எப்படி சார்? ஏன்னா இப்போ அதிமுக தலைமையில தான், கூட்டணியில தான் இருக்குது பிஜேபி. இவர் ஒரு பதவியிலேருந்து நீக்கிறாரு, ஆனால் அங்கே போய் பிஜேபி தலைமையை போய் பார்க்குறாரு. இது எப்படி சார் இருக்குது? இது கூட்டணிக்கான ஒரு தர்மம் நீடிக்குமா எப்படி சார்? இல்லை, கூட்டணின்னா என்னென்னா, இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சாச்சு, ஒரு தேசிய கட்சி. இப்போ நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையோ நிர்மலா சீதாராமையோ அவ்வளோ சீக்கிரம் குறைத்து மதிப்பிட மாதிரி கூடாது. அவங்க அவ்வளோ இறங்கி வந்து சந்தித்து பேசியிருப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் செங்கோட்டையன் சொல்கிறாரு, நான் பார்த்துங்கிறாரு. ஆமாம், சரி, உண்மையாக கூட இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அமித்ஷா முதல் வந்து எடப்பாடி கூட கூட்டணின்னு திருநெல்வேலி மண்டலத்தில் திருச்சி இல்லையா பேசினார். ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் வார்த்தை என்ன சொன்னார்? அவர் 3 விஷயங்கள் தான் பேசினார். முதல் விஷயமே, அதிமுகவின் உள் விவகாரத்தை நாங்கள் தலையிட மாட்டோம், நானும் தலையிட மாட்டேன், என் கட்சியும் தலையிடாது சொல்லிட்டாரா? ரெண்டாவது விஷயம், இப்போ தலையிடுறாங்களா சார்? இல்லை, ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னார்? இது முதல். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னார்? அகில இந்திய அளவில் என்டிஏக்கு மோடிஜி தலைமை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் தான் தலைமைன்னு சொன்னார். மூன்றாவது கூட்டணி ஆட்சி. அதான் சொல்கிறேன், மூன்றாவது கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சி யார் தலைமையில்? அது நிருபர் கேள்வி கேட்ட பிறகும் சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சி அமைப்போம்,
எடப்பாடியார் தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி. அப்போ அவர் அது சொல்லலையே சார், எடப்பாடியார் தலைமையில கூட்டணி ஆட்சி சொல்லு. தேர்தல் கூட்டணினா ஓகே ஏத்துக்கலாம், கூட்டணி ஆட்சினா எப்படி? அதை தான் சொல்றேன், அவங்களுக்கு ஆட்சியில பங்கு வகிக்கணும் அந்த ஆசை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு வகிக்கணும்ன்றது ஆசை தான், இல்லைன்னு சொல்ல. கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அதற்கு பிறகு 4வது நிருபர் கேள்வி கேட்குறாரு, ஐயா ஜெயிச்ச பிறகு உங்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் பங்கு பெறுவார்களா? அப்போ என்ன சொன்னார்னா, திமுகவுக்கு நான் தீனி போட விரும்பலை, இது நாங்கள் தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணிக்குவோம்னாரு. ஆனால் அதில் அவர் மாறி மாறி தான் சொல்கிறார். அதற்கு பிறகு நடந்த கூட்டத்திலையும் சொல்கிறாரு. அதுக்கு பத்திரிக்கையில் செய்தி சொல்லும்போது கூட்டணி ஆட்சி தான் விரும்புகிறார். அவங்கள பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சியை விரும்புகிறாங்க. எடப்பாடியார் தெளிவாக சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சி கிடையாது, நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போம், தனி பெரும்பான்மையோட மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்போம், அவ்வளோதான். அவங்க விருப்பத்தை சொல்கிறது தவறு கிடையாது. ஏன்னா இன்னும் மற்ற இது வரைக்கும் கூட்டணி என்னன்னா மற்ற பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடைபெறவில்லை. இப்போ திமுக கூட்டணி மாதிரி அதிமுக கூட்டணி இல்லை. அதிமுக கூட்டணி இறுதி வடிவம் பெறல. அதாவது ஆரம்ப கட்ட வேலையில் பிஜேபி அதிமுக கூட்டணி அமைஞ்சிருது. இது வரைக்கும் இப்போ தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கணும்னா குறைஞ்சபட்ச செயல் திட்டம் இருக்கும், அது இன்னும் வடிவமைக்கப்படலை. எத்தனை தொகுதி அதுவும் ஒன்றும் தீர்மானம் பண்ண முடியல. ஏன்னா திமுக கூட்டணியில் ஓரளவுக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு தெரியும். அதே கூட்டணியில் இருக்கிறாங்க, 1-2 குறையெல்லாம் கூடலாம், அது வேறு விஷயம். இங்கே கணிக்க முடியாது, தனித்தனியாக நின்றாச்சு. இப்போ அந்த இது வரல, குறைந்தபட்ச செயல் திட்டம் வரல. 3வது விஷயம், வேறு எந்த கட்சி கூட்டணியில் வருது அதுவும் தெரியாது. இப்போ இந்த நேரத்தில் என்னென்னா, உங்கள் ஆசைகளை வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. பிஜேபிக்கு அவங்க ஆசையை வெளிப்படுத்த உரிமை இருக்குது. இல்லை இது வரைக்கும் பிஜேபி இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது கூட இது மாதிரி பேசலையே சார், கூட்டணி ஆட்சியெல்லாம் பேசவே இல்லையே சார். கூட்டணி தான், தேர்தல் கூட்டணி தான் வருவாங்க. ஆனால் இப்போ திரு எடப்பாடி அவர்கள் இப்போ தலைமையேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி சொல்கிறது இது எப்படி சார்? இல்லை நம்ம ஜெயலலிதா இருக்கும்போது சொன்னதில்லை, எம்ஜிஆர் இருக்கும்போது சொன்னதில்லை, காங்கிரஸ் இருக்கும்போது கம்யூனிஸ்ட் சொன்னதே இல்லை காங்கிரஸ் ஆதரிப்பேன்னு. இப்போ அதை சொல்லலாமா? ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது கூட்டணி ஆட்சின்னு திமுக கேட்க முடியுமா? இந்திரா காந்தி இருக்கும்போது கேட்டாங்களா? ஏன் கேட்கல? மத்தியில் இங்கே கூட்டணி ஆட்சி திமுக அன்னைக்கு ஒத்துக்கிச்சு இல்லை? 1980 என்ன செய்தாங்க? மெஜாரிட்டி வரனால 117 இடத்துல நிற்கணும். திமுக 112 இடத்துல நின்றாங்க தமிழ்நாட்டில். திமுக காங்கிரஸ் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கல தெரியுமா? இங்கே மூப்பனார் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கடைசி நேரத்தில் கேட்டு தான் சரி கூட்டணியாக நீங்கள் கம்மியாக சீட்டு இருந்தாலும் முதலமைச்சர் நீங்கள், ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னது திமுகவுக்கு. அப்போ கூட்டணி ஆட்சிக்கு திமுக எப்போ ரெடியாக இருந்துச்சு. அதனால் ஜெயலலிதா அந்த நிலைமை இப்போ வருமா சார்? 2026 தேர்தல் அப்படி கிடையாது. எந்த தேர்தலாக இருந்தாலும் எப்போ நம்ம தேர்தலுக்கு பிறகு இப்போது 96 சீட்டோட 2006 ஆட்சியில் உக்காந்தாங்க. வெறும் 96 இடம் திமுக கலைஞர், ரைட்டா? அப்போது 34 இடத்துல காங்கிரஸ், 18 இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு. மைனாரிட்டி அரசாங்கம் ஜெயலலிதாமா ஒவ்வொரு முறை சொல்லி ஆட்சியில் பங்கு கொடுக்கல, ரைட்டா? இதே நிலைமை இப்போ வந்தாலும் திமுக மைனாரிட்டியாக ஜெயித்தாலும் நாங்கள் பங்கு கேட்க மாட்டோம்னு திரும்ப சொல்லுவாரா? செல்வப்பிரந்திகை சொல்லுவாரா? சொல்லுங்கள். கம்யூனிஸ்ட் மட்டும் சொல்லும், கம்யூனிஸ்ட் எப்போவுமே ஆட்சியில் பங்கு கூடாது. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, அதில் எப்படி இருந்தாலும் சரி நாங்கள் ஆட்சியில் சேர மாட்டோம் அப்படின்றது. வைகோ சொல்லுவாரா? சொல்லுங்கள். அதனால் அந்தந்த சூழ்நிலை வந்தால் தான், அது சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியும். அன்றைக்கே சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த சுதர்சனம் என்ன சொன்னார்? நாங்கள் ஒன்றும் ஆண்டி மடம் நடத்தலை, நாங்களும் கட்சி நடத்துகிறோம், எங்களுக்கும் ஆசை இருக்கும், எங்களுக்கும் அமைச்சரவை. அந்த சட்டமன்றத்தில் பாருங்கள், அதில் அந்த குறிப்பில் அரங்கேறி இருக்கும். அப்போ கலைஞர் என்ன சொன்னார்? நாங்கள் பரிசீலிப்போன்னாரு. ஆனால் சோனியா காந்தி அம்மாட்ட பேசி வேண்டான்றதை முடிவெடுத்து அவர் சொல்லிட்டார். அதே மாதிரி இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லிட்டாங்க? உடனே ராமதாஸ் ஐயா அவரை தூண்டி விட்டு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவுன்ட்டார். அதனால காங்கிரஸ் அப்படியே அமைதியாயிடுச்சு. இல்லைன்னா அன்னைக்கே ஆட்சியில் பங்கு கிடைச்சிருக்கும். புரியுதா? இதெல்லாம் அதிமுக கூட்டணி இருக்கு. பிஜேபி ஒரு பதவி விலகுறாரு ஒரு ஆளு, அவரை போய் அடுத்த நாளே போய் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ செங்கோட்டையை இப்போ சீனியர் சொல்லிட்டீங்க, அவர் பதவி விட்டு அடுத்த நாளே நம்ம எடப்பாடியார் எடுத்துட்டாரு. 10 நாள் டைம் கொடுத்தாரு, 24 மணி நேரம் தூக்கியாச்சு. அவர் எங்கே போனார்? ஹரித்வாரை போய் ராமரை பார்க்க போறேன்னாரு. ஆனால் சீதாராமனை பார்த்தாரு. ராமரை பார்க்காத சீதை அம்மாவை பார்த்தாரு, நிர்மலா சீதாராமன். கரெக்டா? அவருக்கு ஹரித்வார் கோயிலுங்கிறது சீதாவுக்கும் வித்தியாசம் தெரியலையான்னு தெரியல. இல்லைன்னா தப்பா ஹரித்வார் கோயில் சொன்னது அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனா எப்படி சார்? இல்லை வயசு மூப்பில் கூட தடுமாறி சொல்லியிருக்கலாம் அவர். ஏன்னா அந்த வயசு மூப்பில் சொல்ல தெரியாமல் சொல்லியிருக்கலாம். அப்படி இருக்கலாம். அந்த நிலைமையில் தான் அவர் இருக்கார் இப்போ. அப்படி பார்த்தா அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு தலைவரை பார்க்குறதுக்கு ரகசியமாக கூட வச்சுருக்கலாம், தவறு கிடையாது.
அது வந்து சில சில விஷயங்கள் செய்வாங்க. இப்போ கூட்டணி எதுக்கு சார் உடனே அப்பாயின்மெண்ட் பிஜேபி தரப்பு கமலே எடுத்துக்கோங்க. முந்தின நாள் சொன்னாரா நாளைக்கு திமுக கூட சேர போகிறேன்னு? சொல்ல. சரத்குமார் சொன்னாரா பிஜேபி கூட நைட்டு 2 மணிக்கு ஆட்சியை நான் கட்சியை கழிச்சிட்டு போய் காலையில் பிஜேபி கூட சேர போகிறேன்னு சொல்ல. அதனால் இது மாதிரி ரகசியமாக வைக்கிறது பழக்கம் தான், தவறு கிடையாது. இல்லை சார், என்னோட கேள்வி என்ன, இப்போ அடுத்தது சொல்ல எப்படி உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க? அடுத்தது சொல்ல வர இருங்கக்கா. இது அவர் இங்கே ஹரித்வார்னு சொல்லிட்டு போனதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அது வந்து சொல்லலாம், தவறு கிடையாது, ஏதோ ரகசியம் மறைச்சி வைக்கலான்னு. ஆனால் இப்போ அங்கே போய் அமித்ஷா இவரை சந்திச்சார்னா, அமித்ஷா கிட்ட நான் ஒன்றா இருக்கணும்னு சொன்னேன், ஒருங்கிணைன்னு சொன்னேன், உலகத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் அதிமுகவில் ஒன்றா இருக்கணும்னு சொன்னேன், எல்லாம் சொன்னார்ல. அமித்ஷா என்ன சொன்னாருங்க அதுக்கு? அதை சொன்னாரா? ஏன் சொல்ல சொல்லுங்க. இல்லை இல்லை, என்ன சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு சார்? அது செங்கோட்டையன் கேளுங்க. ஏன் அதை சொல்ல அவரு சொல்லுங்க, எதுக்கு சொல்லலைன்னு கேட்குறேன். இப்போ அந்த விஷயம் சொல்லணுமா இல்லையா? நான் அமித்ஷா கிட்ட பேசினே இருந்தேன், அமித்ஷா திருப்பி பேசியிருப்பார்ல, ஏதாவது என்ன பேசினார் அப்போ? இல்லை என்ன சொல்லியிருப்பாரு இவர்? அதை சொன்னார்னா செங்கோட்டையன் என்ன போய் கேட்டு அதை சொன்னார்னா ஒன்று செங்கோட்டையனுக்கு பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா கூட்டணிக்கு பிரச்சனையாக இருக்கும், ரெண்டுத்தில் ஒன்றா இருக்கும். நம்ம அனுமானத்தில் நம்ம என்ன சொல்லலாம்னா நம்மளுக்கும் தெரியாது அனுமானத்தை. ஏன்னா ஒரு தேசிய கட்சி 15 வருஷமாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க போகிற கட்சி, அந்த கட்சியோட உள்துறை அமைச்சர் வந்து ஒன்று சொல்லியிருப்பார், நம்ம அனாவசியமாக சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஒரு அனுமானத்தில் சொல்லலாம். என்னென்னா, இப்போது ஏப்ரலுக்கு முன்னாடி செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவும் பார்த்தாரு, நிர்மலா சீதாராமன் பார்த்தாங்க தெரியுமா? ஆமாம். அப்போ கூட்டணி கிடையாது. கூட்டணி இல்லாதப்போ ஒரு கட்சியை பலவீனப்படுத்த எல்லா கட்சியும் முயற்சி பண்ணும். அது யாருனாலும் செய்வாங்க. இப்போ கூட பல்லடம் தொகுதி வேட்பாளரை கூட்டணியில் இருக்கும்போதே எம்எல்ஏ வேட்பாளர் வைகோ கட்சியில் இருந்தவரை சுப்புரத்தினோன்னு நினைக்கிற ஒரு பேர், அவரை திமுகவில் சேர்த்துக்கிட்டாங்க. வைகோ அது கூட சத்தம் போட்டு இருந்தார். இது நடக்குது. ஆனால் கூட்டணி இல்லாத போது ஒரு கட்சியை பலவீனப்படுத்த யாருனாலும் நினைப்பாங்க. செங்கோட்டையனை கூட்டு பேசினா அது செங்கோட்டையனுக்கு தான் இழுக்கு, அவங்களுக்கு தவறு கிடையாது. ஒருவேளை இப்படியும் நடந்திருக்கலாம்ல, அவரை பார்க்குறதுக்கு டைம் கேட்டு அவங்க கொடுக்கலன்னா, ஏன் அப்போ நான் 4 மாதத்துக்கு முன்னாடி என்னை பகடக்காயாக பயன்படுத்தினீங்க, இப்போ கூட்டணி வச்ச பிறகு என்னை பார்க்க கூட மாட்டேன்றீங்களா? என்னை கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டம், நான் சீனியரு, இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி தான் என்னை பார்த்தீங்க, இப்போ பார்க்க மாட்டேன்னா அப்போ என்ன சுயநலமா? ஒரு 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 வார்த்தைக்குன்னா பார்க்கலாம் இல்லைன்னு கேட்டிருக்கலாம்ல யாரையா வச்சு. அதனால் சரி, ஒரு அரசியல் விமர்சகர் சொல்கிற மாதிரியே அதிமுக பிளவுக்கு வந்து பிஜேபி காரணம் சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, இப்போ ஒரு வேளை பார்த்து அப்போ அமித்ஷா சொல்லியிருக்கலாம்ல, இதெல்லாம் உங்கள் உள்கட்சி விவகாரம், நீங்களே போய் பார்த்துக்கோங்க, ஏதோ உங்களுக்கு கர்டசிக்காக நான் பார்த்தேன், அவ்வளோதான், ஒரு மரியாதைக்காக, இந்த வேலையை நீங்களே பார்த்துக்கோங்க, நாங்கள் இதில் சம்மந்தப்பட மாட்டோம். கூட்டணி பிரச்சனைனா சொல்லுங்கள், கட்சி பிரச்சனைலாம் இங்கே பேசுறேன். ஆனால் இதே தலைவர் நயனானந்தன் என்ன சொல்கிறாருன்னா சார், இப்போ இதை சொல்லி அனுப்பியிருக்கலாமா இல்லையா? இதுக்கு சொல்லுங்க பதில். அது உங்களுடைய கருத்து. இப்போ வேற என்ன கருத்து இருக்கும்? இப்போ நீங்கள் சொல்லுங்க, வேற கருத்து. இப்போ வேற கருத்து இதுவும் வாய்ப்பு இருக்குதா? இதை சொல்றது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாரு அப்படி சார்? இதையும் வாய்ப்பு இருக்குதா இல்லையா? முக்கிய அமைச்சர் இதை சொல்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பான்னு கேட்குறேன். வேற என்ன சொல்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாரு? முக்கிய அமைச்சர்னா வேற எது சொல்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாரு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் வெளியே சொல்லவே இல்லை. அப்போ இப்போ அமித்ஷா வந்து ஏன் வெளியே சொல்லலை? அது காரணம் சொல்லுங்க, ஏதாவது காரணம் இருக்குதா? அப்போ இதுவும் பார்த்துக்கலாம்னு சொல்லி. அப்போ அமித்ஷா என்ன சொன்னார்னு சொல்லல, செங்கோட்டை ஏன் சொல்ல? தனக்கு பாதிப்பு வருன்றதுக்காக தான் சொல்ல. நான் பார்த்துக்கிறேன், நான் சேர்த்து வைக்கிறேன், நீ கவலையே படாத, எல்லாத்தையும் நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ பெருமையாக அதை வெளியே சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.